காவியத்தில் சொல்லப்படாத ஒரு கண்ணியமான காதல் கர்ணனுடையது. கண்டவுடன் கவர்ந்திழுக்கும் கண்களை உடையவளாம். திராவுபதியின் சுயம்வரத்தில் எண்ணற்ற மாவீரர்கள் அணிவகுத்த போதும் அவளின் பார்வை ஏனோ கர்ணனின் பக்கமே பாய்ந்தது. சூழ்ச்சியின் உருவமான கிருஷ்ணனே இவ்விடத்தில் ஒரு உண்மையான காதலை படரவிடாமல் தடுத்த காரணகர்த்தாவானார். திரௌபதியின் ஆவலை அறிந்த கிருஷ்ணன், அங்கதேசத்தின் அரசன் சத்திரியன் அல்லன், அவன் தாழ்ந்த குலத்தைச் சார்ந்தவன். உன் சுயம்வர போட்டியில் கர்ணன் பங்கு பெற்றால் கட்டாயம் வெல்வான். அதன் பின்னர் அவையோரால் அவமானப்படுத்தப்படுவான். அதை நீ காண விரும்புகிறாயா எனக் கூறி அவனை போட்டியில் கலந்து கொள்ளாமல் செய்யுமாறு திரௌபதியின் ஆசை அலைகளுக்கு தடுப்பணை கட்டுகிறார். அகிலம் அதிர அரங்கத்தில் பிரவேசித்த கர்ணனின் காதில் திடீரென ஒலித்தது திரௌபதியின் குரல். குலப்பெருமையை காரணம் காட்டி கர்ணனை போட்டியிலிருந்து விலகச் சொன்னாள். கர்ணனுக்கு இது ஒன்றும் புதிதல்ல. இருப்பினும் தான் நேசித்த பெண்ணின் நாவிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் பாரத போரில் அர்ஜுனனின் அம்புகளை விடவும் அவனது இதயத்தை இரண்டாக கிழித்தது. தன் இதயத்தில் இழையோடிய சொல்ல முடியா காதலை தன்னுள் அடக்கி வெளியேறினான். கர்ணனின் முன்னிலையில் துச்சாதனன் திரௌபதியை துகிலுரித்த போதும் அவையோர் அனைவரின் உதவியை நாடிய திரௌபதியின் கண்கள் ஏனோ கர்ணனின் கண்களை பார்த்து உதவி நாடிட கூசின. தாசி என உரைத்தால் அரச குலத்தோர் அவளை தீண்டிட மாட்டார்கள் என எண்ணியே அவையில் அவளை தாசி என்றான் கர்ணன். இதன் பொருள் அறிந்தவன் அவையில் துரியோதனன் மட்டுமே. இருப்பினும் அந்த வார்த்தைகள் கர்ணனின் அம்புகளை விடவும் கூர்மையானதாய் திரௌபதியின் உள்ளத்தை கிழித்தது. சுயம்வர வேளையிலும் துகிலுரித்த போதிலும் இருவரின் கண்களும் ஒருமுறை பார்த்து கொண்டிருந்தால் பாரத போரில் அத்தனை உயிர்கள் மாண்டிருக்காது.